வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது கலன் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் டென்ட்டுக்கோட்டா ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் அப்புக்குட்டி, தீபா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு பர்டிகுலர் ஜாதிய மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா. அதுவும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஊரில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஜாதியை சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவோட அம்மா தான் தீபா அண்ட் அவரோட தாய்மாமா தான் வந்து அப்புக்குட்டி. இவங்களோட சேர்ந்து சந்தோஷமான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கேங் இருப்பாங்க. அதாவது அந்த ஊருக்குள்ளே கஞ்சா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அக்கா தம்பி. அந்த கேங்குக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஸோ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு ஒரு ஆபத்து அந்த கேங்னால வருது அப்படின்றதுனால அவங்கள பழி வாங்குறதுக்காக இவர் களமிறங்குறாரு. அதுக்கு பதிலாக அந்த கேங் வந்து நம்ம ஹீரோவை வந்து ஆள் வச்சு போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கொலைக்கு பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தீபா, அப்புக்குட்டி அண்ட் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அண்ட் டுவர்ட்ஸ் தென் பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ரிவெஞ்ச் ட்ராமா மாதிரி தானே இருக்குது. பட் இதை கன்வே பண்ண விதத்தில் சும்மா ஜாதிய வன்மத்தையும் ஜாதிய பெருமையும் போட்டு தாக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சீன் வரும். அதாவது ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதுக்கு போகணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் போகவே போகாத, நைட்டு என்ன படம் போடுறாங்க தெரியும்ல, அமரன் படம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அமரன் உடனே நான் கூட சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் போல இருக்குது, ஏதோ புது படம் திருவிழாக்கு போடுறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சா பழைய கார்த்திக் படம் இருக்கும்ல அமரன், அந்த படத்தை போடுறாங்களா. அதுக்காக வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு அதை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்டா அந்த படத்தை ராஜ் டிவிலேயே நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம், இல்லைனா யூடியூப்ல கூட பார்க்கலாம். அப்படி என்ன கார்த்திக் மேலே பற்று அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். பட் இதுக்கான விடை எனக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆக்சுவலாக சின்ன வயசில் எனக்கும் கார்த்திகை ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அவரோட ரொமான்டிக் காமெடி ட்ராமா அப்படின்றது இன்னை வரைக்கும் நான் ரசிப்பேன். பட் கார்த்திக்கோட ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோ வந்து நிறைய வீடுகளில் ஊர்களில் மாட்டியிருப்பாங்க. எதுக்கு இதை மாட்டியிருக்காங்க? உண்மையிலே இவங்களும் கார்த்திக்கோட அந்த ரொமான்டிக் காமெடி ட்ராமா மௌனராகம்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ரசிகர்கள் ஆனாங்களா அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சது இது எல்லாமே ஜாதிய பற்று அப்படின்ட்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சீனோட தான் இந்த படம் தொடங்குது. அப்படியே கட் பண்ணால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வில்லனோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதாவது வில்லனும் அவங்க அக்காவும் வந்து ஊருக்குள்ளே கஞ்சா வித்துட்டு இருப்பாங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து அவங்க அக்கா வந்து வில்லனை கூப்பிடுவாங்க. வில்லன் வந்து ரூமில் ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டு இருப்பாரு. இருங்கக்கா, ரேப்பை முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு இருப்பாரு. இப்படி தான் வந்து அந்த கொடூரமான வில்லனை ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லன் ஒரு விஷயம் பண்ணுறாரு. அதாவது அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து வில்லன் கிட்ட தங்கச்சியோட படிப்புக்கு வந்து ஹெல்ப் கேட்குறாரு. அதுக்கு அந்த வில்லன் வந்து உன் தங்கச்சி என் கூட அனுப்பு, நான் வந்து காசு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்டா இவன் வந்து வில்லன் கிடையாதுரா, இவன் வந்து மென்டலி பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோ. வில்லன் கேரக்டரை டிசைன் பண்ணுங்க அப்படின்னா ஒரு சைக்கோ கேரக்டரை டிசைன் பண்ணிட்டு இதுதான் கொடூரமான வில்லன் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரத்னவேல் தேவர் குரூப்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்டர் ஒன்று காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஹத் ஃபாசில் இருக்காரு. அட பாவிகளா, மாமன்னன் மேலே இருக்கக்கூடிய வன்மத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக இதை போஸ்டராலாம் போட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. இன்ஃபேக்ட் அதை வில்லன் கேங்குக்கு வச்சா கூட பரவாயில்ல, ஹீரோ கேங்கே அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே நட்பை காட்டுறேன் அப்படின்ற பேரில் ஒருத்தர் மாற்றிக்கிட்டு வெட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வயலண்ட்டாக எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டேரக்டரோட பேட்டியை நான் பார்த்துருக்கேன். அதாவது அப்புக்குட்டி இவரெலாம் சேர்ந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த டேரக்டர் பேசின சில விஷயங்கள்லாம் வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ரிசர்வேஷனை பற்றி ஒரு மேட்டர் சொல்லியிருப்பாரு. என்னங்க எல்லாத்துலேயும் சமநிலை வேணும்னு கேட்குறீங்க, அப்போ ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்கு? நீங்கள் ஒரு ஐயரையும் ஒரு பிசியையும் ஒரு எஸ்சியையும் ஒன்றா நிற்க வச்சு ஓட விடுங்க, அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து உண்மையான திறமைசாலிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வைக்கிறார். அதாவது ரிசர்வேஷனை பற்றிய அடிப்படை புரிதல் கூட இல்லை. எல்லாத்துக்கும் மேலே பிசிக்கு ரிசர்வேஷனே கிடையாது அப்படின்றாரு. ஏன்னா பிசி அப்படின்ற அந்த வார்த்தையே வந்து ஒரு ரிசர்வேஷனுக்கு உள்ளாக்கப்பட்டது தான் அப்படின்றது கூட தெரியல. அதே மாதிரி கல்யாணம்னு ஒன்று பண்ணால் வந்து அது சொந்தத்துக்குள்ளே தான் பண்ணணும், ஒரே ஜாதிக்குள்ளே தான் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்தக்கூடிய ஒரு டைரக்டராக இருக்காரு. அண்ட் கோயில்களில் ஐயர் தான் கண்டிப்பாக பூஜை பண்ணணும், ஏன்னா அவங்க தான் அந்த கோயில்கள் எல்லாம் காப்பாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு டைரக்டராக இருக்கார். ஸோ இப்படி பேசும்போதே இவர் எப்படிப்பட்ட தற்கொலை அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இவர் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னும் போது எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எதிர்பார்த்ததை விட பயங்கர தற்கொலைத்தனமான ஒரு படமாக தான் இருந்துச்சு. இந்த படத்தில் பாசிட்டிவாக 2 விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சில இடங்களில் அப்புக்குட்டியும் தீபாவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் அந்த ரானஸ் அப்படின்றது ஓரளவுக்கு நல்லா காட்டியிருந்தாங்க. மற்றபடி இந்த படத்தில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.